தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கள்ளச்சாரி ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியை சாட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாள்களே சாட்சி, பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி, போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி, போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியம் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி, ஸ்டாலின் மாடல் சமூக நீதிக்கு வேங்கை வேலே சாட்சி, ஆல்ரெடி ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 அனைத்துமே ஃபெயிலியர், இதில் வெர்சன் 2.0 லோடிங் ஆம். அதிமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்திருந்த தமிழ்நாட்டை ஜாமீனில் வந்தவர்களெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலைகுனியை வைத்ததற்கு பொம்மை முதலமைச்சரே சாட்சி. 2026 ஒரே வெர்சன் தான், அது அதிமுக வெர்சன் தான். மக்கள் வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு பை பை ஸ்டாலின் என்று சொல்லும் போது தாங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டு தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி என்று விமர்சித்திருக்கிறார். ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக அண்ணாமலை தேர்வாக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலங்களவை தேர்தலில் பாஜகவை சேர்ந்த வெங்கட சத்ய நாராயணன் என்பவரை வேட்பாளராக பாஜக தலைமை அறிவித்துள்ளது. இதனால் அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வாக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தமிழ்நாடு, அசாம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து அண்ணாமலை எம்பியாக தேர்வாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 2026 திராவிட மாடல் அரசு 2.0 வரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக எனது பயணம் தொடரும். திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பெயரை அல்ல, திராவிட மாடல் பெயரை கூறும். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை செய்துள்ளோம். தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது என்று கூறினார். குஜராத்தை சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி பிரதீப் சர்மா தொடர்புடைய 6 கோடி ரூபாய் சொத்துகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. குஜராத்தின் பூஜ் கட்சியில் உள்ள பிரதீப் சர்மாவுக்கு சொந்தமான வீட்டு மனைகளை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. மோசடி புகாரின் பேரில் பிரதீப் சர்மா, அவரது நண்பர் சஞ்சய் ஷா உள்ளிட்டோர் மீது குஜராத் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குஜராத் போலீஸ் பதிந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கட்ச் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது தனியார் நிறுவனத்திற்கு முறைகேடாக நடத்தி விட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த புஜ் நீதிமன்றம் பிரதீப் சர்மாவுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இது ஒரு சிறு தடைதான் என நெருக்கமானவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு அவர் மீண்டும் அமைச்சர் ஆவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதாவது இதே ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக வருவார் என்பதுதான் ஸ்டாலினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதுவரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு கொங்கு மண்டல தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அழகிரிக்கு தென் மண்டல அமைப்பு செயலாளர் என்ற பதவி வழங்கப்பட்டது போல செந்தில் பாலாஜிக்கு மேற்கு மண்டல அமைப்பு செயலாளர் என்ற பதவி வழங்கப்பட்டாலும் ஆச்சரியமில்லை என்பது கரூர் வட்டாரத்தின் நம்பிக்கையாக இருக்கிறது. தமிழக பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்பு நயினார் நாகேந்திரன் முதன்முறையாக டெல்லி சென்றுள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்த நிலையில் டெல்லி லோக் கல்யாண் சாலையில் உள்ள பிரதமர் மோடியின் இல்லத்தில் நயினார் நாகேந்திரன் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, அதிமுக பாஜக கூட்டணி, தமிழக பாஜக கட்டமைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று பாஜக முக்கிய தலைவர்களை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கிய பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்தியாவில் 2010 நடந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அரசியல் களத்திலும் இந்த விவகாரம் பெரிதாக பேசப்பட்டது. இதைத் தொடர்ந்து போட்டியின் ஏற்பாட்டுக் குழு தலைவராக இருந்த சுரேஷ் கல்மாடி உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து 13 ஆண்டுகள் விசாரணை நடத்தி வந்தது. இந்நிலையில் சுரேஷ் கல்மாடி உள்ளிட்டோர் பண முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான ஆதாரம் விசாரணையின் போது கண்டறியப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்த அமலாக்கத்துறை வழக்கை முடித்து வைக்கும்படி டெல்லி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது. இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், காங்கிரஸை இழிவுபடுத்த 2G மற்றும் காமன்வெல்த் விளையாட்டு போன்ற ஊழல்களை பிரதமர் மோடியும் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஜோடித்தனர். 2G வழக்கில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் உண்மை வெளிவந்துவிட்டது. தற்போது காமன்வெல்த் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கை முடித்து வைக்குமாறு அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அறிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நாட்டு மக்களை தவறாக வழி நடத்தியதற்கு மோடியும் கெஜ்ரிவாலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.